எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்தில் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க. ரிஷபத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கு. இங்கே சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும், ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும், ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பாருங்க. அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார். அதே மாதிரி மிதனத்துல இந்த மாதம் முழுக்க குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி கடகத்துல செவ்வாய் இதனால் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வாய் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பாக ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க. அதே போல கும்பத்துல ராகு பகவானும், மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதத்துடைய கிரகநிலைங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜூன் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கிரன். ரிஷபராசி கால புருஷனுக்கு 2வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ரோகிணி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், மிருக சீரிஷம் முதல் 2 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சேர்த்த பொதுவான பலன்களாக இந்த பலன்களானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தகைய வகையில மாற்றங்கள் நடக்கும், ஏன்னா இதனால் வரைக்கும் லாபஸ்தானத்துல சனியோடையும் ராகுவோடையும் சூரியனோடையும் புதனோடையும் சேர்க்கை பெற்று ஒரு மாதிரி பலமிழந்த தன்மையில சுக்கிரன் இருந்திருப்பார். ஸோ அத்தகைய சுக்கிரன் இப்போது லாபஸ்தானத்தை விட்டு 12ஆம் இடத்துக்கு வரார். இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடமான விரய பாவத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே இருக்காருங்க. சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் நல்ல விஷயங்கள், சுப செலவுகள் சற்று அதிகரிக்கும். சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் வீட்டில் நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் செலவுகள் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க எவ்வளோனா இன்கம் சம்பாரிச்சாலும் கூட கண்டிப்பாக இந்த மாதம் வழக்கத்தை விட கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 2ஆம் இடம் கொஞ்சம் வலுவா இருக்கனால பிறந்த தாயகத்தை விட்டு வெளியே போய் பிழைக்கிறது, வேலைக்காக முயற்சி பண்றது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த மாதம் நடக்கும். குறிப்பா வெளிநாடு போறதுக்கான ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா வெளிநாடு போற ராசிகள் எடுத்து பார்க்கும்போது ரிஷப ராசியில பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க. அதற்கடுத்து வந்து பார்க்கும்போது வெள்ளி நகைகள், தங்க நகைகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக செலவு செய்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாகவும் ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள சூரியனும் புதனும் இந்த மாசத்துடைய முதல் பகுதியில சேர்ந்திருக்காங்க. புதன் சூரியன் ராசிக்குள்ள இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும், எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு திறமையை வந்து இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் செவ்வாய் இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல நீசமா இருந்த செவ்வாய் தற்போது 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார். 4ஆம் இடத்துல கேதுவோட இணையறார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த செவ்வாய் கேது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அவர் இணையறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். கொஞ்சம் வாழ்க்கை துணையார்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை துணையார், அதாவது உங்க லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கணவன் அல்லது மனைவி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்கள புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களுடைய அதாவது வழக்கமா இருந்த நிலையை விட இப்ப கொஞ்சம் வித்தியாசமா நடந்துப்பாங்க. கொஞ்சம் கோவப்படுறது, எரிச்சலா இருக்கிறது, உங்க மேல கொஞ்சம் அன்பு காமிக்கிறது கொஞ்சம் குறையறது, கொஞ்சம் ஈகோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் எட்டி பார்க்கறது. ஸோ இத்தகைய விஷயங்கள் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாய் கேதுவோட இணையறார். 7ஆம் அதிபதி கேதுவோட இணையறது கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். அப்ப கேதுவோட கிரகம் இணையும் போது அதனுடைய தன்மையை வந்து அது மாற்றும். சரிங்களா? அதே நேரத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு ஏற்படுறதுனால கொஞ்சம் தாயாரினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு புதன் சூரியனுடைய ஆதிக்கங்கள் இந்த மாதம் 2வது போல இருக்கும்.
தனாதிபதி தனஸ்தானத்துல வலுக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு பேச்சு திறமை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்க பேச்சின் மூலமாக சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமை, நல்ல ஒரு கெப்பாசிட்டி அதெல்லாமே உண்டு. அதே போல ராசிக்கு 6ஆம் இடம் வலுக்கிறதுனால 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இங்க அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுக்கு 2 ஆதிபத்தியம் இருக்குங்க. ஒண்ணு ராசி அதிபதி அவர்தான். 2வது 6ஆம் அதிபதி அவர்தான். அதே மாதிரி துலாத்தை பொறுத்த வரைக்கும் அவரே ராசி அதிபதி, அவரே 8ஆம் அதிபதியும் கூட. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். அப்ப 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் சற்று அதிகரிக்கும். வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உளைச்சல், மன உளைச்சல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகமான உடல் உழைப்பை போடுற மாரி இருக்கும். மேலும் கடன் வாங்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல கடன் வாங்குவீங்க. கடன் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. எப்படிப்பட்டவங்க கூட கடன் வாங்குவீங்க. குறிப்பா நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க. சரிங்களா? அதே போல ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2 மாபெரும் சுபர்களான குரு, சுக்கிரன் 2 பேருமே சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்க கடன் வாங்குறதுக்கான முயற்சிகள் இந்த மாதத்துல எடுப்பீங்க. உறுதியா எடுப்பீங்க. அதற்கடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவும், செவ்வாயும் சேர்ந்திருக்கும்போது, தாய் வழி உறவுகள் சார்ந்த வழியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நிலவும். அதே போல 10ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. குருவினுடைய பார்வையில இருக்காருங்க. வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குறிப்பா இப்பதான் படிச்சு முடிக்க போறீங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்சு ரொம்ப நாளா வேலை இல்லாம இருக்கீங்க. ஆனா எதுவுமே நல்ல ஒரு ப்ராப்பரா சரியா ஒரு வேலை அமையல எனக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த டைம்ல நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்க முயற்சி பண்ணுங்க. இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுக்கும். 2வது ராசிக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தொழில் ரீதியாக நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க. அதாவது வேலை, தொழில் போன்ற ஜீவன அமைப்புகள், ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனா, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் செலவுகள் அதிகம் உள்ள ஒரு மாதமாகத்தான் இந்த ஜூன் மாதமானது ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனா முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கிட்டாவே நீங்க பாதிக்கு பாதி ப்ராப்ளம்ஸை சரி பண்ணிடலாம். அதே மாதிரி தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. அவசியம் இருந்தா மட்டுமே கடன் வாங்க முயற்சி பண்ணுங்க. இல்ல அது உங்களுக்கே பிரச்சனையில முடியும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அதற்கடுத்து மாணவ, மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? படிப்புல சில தடைகள், தாமதங்கள் கண்டிப்பாக வருங்க. 4ஆம் இடம் கேது, செவ்வாயினுடைய ஆதிக்கங்கள். 2ஆம் இடத்துல குரு பகவான் பிளஸ் புதன். இது ஓரளவுக்கு நன்மையை கொடுத்தாலும் கூட 2வது பகுதி கொஞ்சம் சுமார் உங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முயற்சிகள் எடுப்பீங்க, நல்லா படிப்பீங்க. ஆனா லாஸ்ட் மினிட்ல அந்த மறந்து போறது, டிலே ஆகுறது, தாமதம் ஆகுறது இதெல்லாம் நடக்கும். அத கொஞ்சம் நீங்க முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். அதே மாரி நான் சொன்ன மாரி குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதத்துல ரிஷப ராசிக்காரங்க அதிகமான ஒரு முக்கியத்துவத்த கொடுக்கணும். குடும்பம் மீன்ஸ் கணவன், மனைவி கிட்ட. சரிங்களா? ஏன்னா, இங்க 7ஆம் அதிபதி கொஞ்சம் வந்து கேதுவோட சேர்ந்து பலமிழந்த தன்மையில இருக்கிறனால, அவங்க வழியில கொஞ்சம் சாதகமற்ற தன்மையில உண்டு பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. சரிங்களா? நீங்க அவங்க எப்பவும் போல இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனைய தான் கொடுக்கும். அடுத்து ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள பொறுத்தவரைக்கும், ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு 8:10 மணி முதல், ஜூன் மாதம் 14ஆம் தேதி காலை 5:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்கள பொறுத்தவரைக்கும் சந்திரன் அப்படின்ற கிரகம் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருக்காருங்க. சந்திரன் 8ல மறைந்தாலும் கூட குருவினுடைய பார்வை அவருக்கு வந்து கிடைக்குது. பிளஸ் புதனுடைய பார்வையானது அவருக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த டைம்ல கொஞ்சம் எடுக்கின்ற முயற்சிகள்ல சில தடைகள், தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல சில விஷயங்கள், சில காரியங்கள்ல ஈடுபட்டு பிரச்சனையில மாட்டுவீங்க. அதுல கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். 2வது புதன் வலுவா இருந்து சந்திரன பார்க்கறனால புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். அதான் சொல்றேன். எதையுமே கொஞ்சம் ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா போகாம கொஞ்சம் அளவோட வச்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும். அதே மாரி இந்த காலகட்டங்கள்ல புதிய முயற்சிகள் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். உடன் பிறந்தவர்கள், ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. விட்டு குடுத்து போறது சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை ரீதியா கொஞ்சம் அலைச்சல் அப்படின்றது இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.